ஹாய்! வாங்க நம்ம ஹேருக்கு ஹேர் ஆயில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம நேச்சுரலான ஒரு ஹேர் ஆயில சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது, நம்மளோட வேர்களுக்கு தான் முதல்ல அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட முடியோட எண்டுல இருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ளிட்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது மீதி இருக்க எண்ணெய நம்ம முடிக்கு அப்ளை பண்ணிட்டு, மினிமம் ஒரு 1/2 அன் ஹவராவது வெயிட் பண்ணிட்டு நம்ம ஹேர வாஷ் பண்ணிடலாம். நம்ம ஹேருக்கு ஆயில் எப்பவுமே அப்ளை பண்ணாமயே இருந்தாலும் ஹேர்ல பொடுகு வரும், தலையில பொடுகு வரும். அப்படி இல்ல, நம்ம எப்பவுமே ஆயில் அப்ளை பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் தலையில பொடுகு வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆயில் அப்ளை பண்ணிட்டு மினிமம் 1/2 அன் ஹவர்ல இருந்து ஒரு 5 ஹவர்ஸ் அந்த மாதிரி வரைக்கும் வெயிட் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிடுறது நல்லது. நாம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புவும் நல்ல மைல்டான ஷாம்புவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில்ல நம்மளோட பழங்கால மூலிகைகள், கரிசலாங்கண்ணி, சோற்றுக்கற்றாழை, பொடுதலை, இந்த மாதிரி மூலிகைகள் இருக்க ஆயிலை சூஸ் பண்றது நல்லது. ஸோ நம்மளோட யாழ் நேச்சுரல்ஸோட ஹேர் ஆயில்ல இந்த மூலிகைகள் எல்லாமே இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணி நீங்க எல்லாரும் நல்ல வளமான ஹேரை பெறுங்க. தேங்க்யூ.